மெயின் பாயிண்ட் என்னென்னா எஸ்பெஷலி ஒரு பொண்ணு வந்து டாக்டர் படிக்கிறாங்க. இந்த இஷ்யூ வந்ததுக்கப்புறம் செகண்டரி வந்து அவங்க லா வந்து போகிறாங்க. அது வந்து ரொம்ப இன்ஸ்பயராக இருந்துச்சு. ஆக்சுவலி நம்ம வந்து ஃப்யூச்சருக்கு நிறைய போலீஸ் தேவையோட விமன்ஸ் லாயர்ஸ் வந்து ரொம்ப தேவைப்படுவாங்க. ஸோ இதை என்கரேஜ் பண்ணலாம் மூவியில். படத்தை தவிர தமிழ்நாட்டிலுமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாதிரி சூழ்நிலை இருக்குது. இந்த படம் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும், நீதி கிடைக்கும். கண்டிப்பாக இருக்கும். பயங்கரமான இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. நம்ம படிக்கலாம், விமென்ஸுக்கெல்லாம் வந்து நல்லா இன்ஸ்பிரேஷனாக வந்து இருந்துச்சு. எக்ஸ்பெஷலி லா படிக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். இனி நிறைய லாயர்ஸ், விமென்ஸ் லாயர்ஸ் வந்து நிறைய பேர் வரணும். ஆக்சுவலி இதை பார்க்கும்போது கண்டிப்பாக இப்போ இருக்கிற சொசைட்டிக்கு கண்டிப்பாக முக்கியமான படம் தான். நிறைய மெசேஜ் எல்லாம் கூட சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இப்போ யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஓகே, மியூசிக் ஓகே, ஆல் குட். அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. போலீஸ் அண்ட் பிரியங்கா 2 பேருமே தான் வந்து இந்த ஃபிலிமே அழகாக எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர். சாரி, ஆமாம். ஆக்சுவலி லிட்ரலி ஒரு டைமில் நமக்கே வந்து கண்ணீர்லாம் வந்துச்சு. அது அந்த மெசேஜை நல்லா அழகாக கன்வே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப இமோஷ்னலாக இருந்தது. அண்ட் ஓகே, கண்டிப்பாக ஃபேமிலியாக வாட்ச் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்க்கலாம். கண்டிப்பாக இது ஓகே. தேங்க்யூ. இல்லை. ஸோ படம் வந்து ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி படம் ரொம்பவே நல்லா இருக்கு. இது வந்து பெண்களுக்கான படம்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து நிறைய கிரைம், சைல்டு அப்யூஸு, பெரியவங்களுக்கும் சைல்டு அப்யூஸ், பெரியவங்களுக்கும் அப்யூஸு, அப்புறம் வந்து வயசான பாட்டிங்க கூட விடாம அப்யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம தமிழ்நாட்டில் அப்யூஸ் கேஸ் தான் நிறையா நடக்குது. இது வந்து ஒரு அவேர்னஸ் மூவியாக நான் பார்க்குறேன். ரொம்பவே நல்லா இருக்கு படம். ஆமாம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஸோ இன்னொன்று என்னென்னா, இதில் முக்கியமான கருத்து என்ன சொல்கிறேன்னா, ஒரு பேரண்டிங், ஒரு குழந்தைய வந்து எப்படி வளர்க்கணும், நல்லது கெட்டது, ஒரு பொண்ணை எப்படி பார்க்கணும், அது ஓரியன்டான கருத்து தான். ரொம்பவே நல்லா இருக்கு படம். இதில் வந்து 2 சாங் இருக்குது. 2 சாங்குமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ டைரக்டர் சந்தோஷ் ராயன் அவரோட படம் இது. ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ மொக்கையாக இருக்கிற படம்லாம் வந்து காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி நம்ம போய் உட்காந்து பார்க்குறோம். ஆனால் இந்த மாதிரி படம் வந்து பார்க்க வேண்டிய படங்க. கண்டிப்பாக எல்லா பெண்களும் வந்து பார்க்கலாம், குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். இன்னொன்று இதில் வந்து 18 வயசுக்கு மேலே தான் பார்க்க முடியும். ஏன்னா குழந்தைங்களாம் வந்து பார்க்க முடியாது. ஏன்னா இதில் வந்து நிறைய கிரைமு, கொலை, ரேப்பு இந்த மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. பட் நல்லா இருக்குது. அந்த மெசேஜை கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. கண்டிப்பாக கனெக்ட் ஆகுது. ஏன்னா இப்போ அப்படி தானே நடக்குது. நீங்கள் பாருங்கள், நம்ம இந்தியா முழுக்க ஒரு நாளைக்கு ஒரு அப்யூஸ் இல்லாமல் இருக்குதா? ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டில், ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் ஒரு நாளைக்கு ஒரு அப்யூஸாக தான் நடக்கும். அதுக்கேற்ற மாதிரியான கதை தான் கொண்டு வந்திருக்காங்க. 2026 அது நம்ம என்னங்க சொல்கிறது, நம்ம மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்லுவாங்களா, ஏதாவது ஒரு மாற்றம் வருமான பெண்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக வந்தால் நல்லா இருக்கும். ஆனால் யார் வந்து அதை மாற்ற போகிறாங்கன்னு தெரில. பெண்களுக்கு சும்மா பேருக்கு வேணால் சொல்லலாம் பாதுகாப்பு இருக்குன்னு. ஆனால் நானும் இங்கே தான் இருக்கேன், நானும் ஒரு பெண் தான். பாதுகாப்பே கிடையாதுங்க. இந்த சுதந்திர நாடு அது இதுன்னு சொல்கிறாங்க. 12 மணிக்கு ரோட்டில் தனியாக போகலான்னு. அப்படி போகவே முடியாது. பேச்சுக்கு வேணால் சொல்லலாம். நம்ம தமிழ்நாட்டில் 100% பாதுகாப்பு இருக்குது பெண்களுக்குன்னு. அப்படி கிடையவே கிடையாது, பாதுகாப்பே இல்லை. இதை நான் வந்து எமோஷனலாக சொல்கிறேன். இதை தான் வந்து இந்த படத்தை கதையாக கொண்டு வந்திருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது இந்த படத்தில். ஆமாம், கண்டிப்பா. நான் ஒன்று சொல்லட்டுங்களா, இப்போ வந்து மாற்றி 2 கட்சியும் மாற்றி இவரு 5 வருஷம் அவரு 5 வருஷம் போட்டுட்டு இருக்காங்க. எங்க மாற்றம் வந்துச்சு? பெண்களுக்கு எங்க பாதுகாப்பு இருக்கு? பேச்சுக்கு வேணா நான் எங்க ஆட்சியில வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு, இவங்க ஆட்சியில வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஆனா பாதுகாப்புலாம் கிடையாது. மேபி விஜய் வந்தா ஃபர்ஸ்ட் அவரோட கோரிக்கை என்னன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. இன்னொன்று நீட்டு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. எங்களுக்கு தமிழ்நாட்டில் எங்களை மாதிரி படிச்சவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேலை, அப்புறம் கரெக்டான இந்த சேஃப்டி, இதெல்லாம் முக்கியமானது சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களே மாற்றி இருந்துட்டு போனா புதுசா யாராவது வராங்களான்னு எதிர்பார்ப்பாங்க. வந்தா என்னங்க வந்து ஏதாவது அவர் என்னதான் செய்யறாருன்னு பார்ப்போம். இவ்வளவு வருஷமா இவங்க என்ன பண்ணாங்க, அவங்க என்ன பண்ணாங்கன்னு நம்ம பார்த்துட்டோம்ல. ஒன்னத்தையும் காணோம். புதுசா யாராவது வந்தா ஏதாவது பண்ணுவாங்க, அவ்வளவுதான். அந்த ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கு. ஓகேங்களா? பொண்ணுங்கள்ல பாருங்க, அவங்க குடும்பம், எல்லா குடும்பத்திலயும் வந்து விஜய் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க உண்மையாலுமே. ஆனால் எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து 2026 சிஎம் ஆவார். எல்லாத்தோட ஹோப் அதுதான்.
ஆனால் நல்லாயிருக்கும். ஆனால் வந்து மாற்றம் வரும். இந்த படம் என்ன சொல்றாங்க? ஆக்சுவலி ஜஸ்டிஸ் ஆஃப் ஜெனிங்கிறத தாண்டி ஜஸ்டிஸ் ஆஃப் உமன்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நியூஸ் பேப்பர் தந்தால் கண்டிப்பாக ஒரு அஃபீஸ் இல்லாத ஒரு நியூஸ் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதை வந்து அதுக்கு காரணங்கிறதெல்லாம் தாண்டி எல்லா பெண்களோட மைண்டில் இருக்க ஒரே விஷயம் என்ன அப்படின்னா சட்டம் கடுமையாக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லா பெண்கள்கிட்டே இருக்கக்கூடிய மைண்டில் இருக்க விஷயம். அந்த விஷயத்தை தான் டேரக்டரும் படத்தில் சொல்லியிருக்காங்க. அஃபீஸ் நடக்கிறதெல்லாம் தாண்டி நம்ம கண்டுபிடிச்சிட்டாலுமே அடுத்து நடக்காமல் இருக்கணும்னா அது கடுமையான ஒரு சட்டம் வேணும். அப்படின்னா தான் அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடக்காமல் இருக்குங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. இப்போ நடக்கிற ஆட்சியில் சட்டம் சரியா இல்லைன்னு சொல்றீங்க? நீங்கள் கேள்வி கேட்கணும்னு அவசியமே இல்லை. நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். வேணால் நியூஸ் வேணால் பாருங்களேன், ஒரு உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆன்சர் நான் எங்ககிட்ட இல்லைங்க, உங்ககிட்டயே தான் இருக்குது. நீங்கள் தான் தேடணுங்கிறேன். தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தாண்டி வடமாநிலத்தில் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. ஆமாம், கண்டிப்பாக அதை தான் நான் சொன்னேன். எங்ககிட்ட கேள்வி ஆன்சர் தேடணும்னு அவசியமே இல்லைங்க. இந்த கேள்வி கேட்கும் போதே நீங்களே ஒரு சிம்பிள் ஒரு நியூஸ் பேப்பர் டெய்லி ஒரு நியூஸ் பேப்பர் வாங்குங்க. ஒரு நியூஸாவது அஃபீஸ் இல்லாத ஒரு நியூஸ் இருக்கான்னு மட்டும் பாருங்கள். அந்த பேப்பரில் கண்டிப்பாக இருக்கும், ஒரு கார்னர்லையாவது போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆன்சர் பண்ணுங்கிற அவசியமே இல்லைல்ல. சொல்லியிருக்காரு, நான் அரசு சிஎம் ஆனதுக்கப்புறம் பெண்களுக்கு தான் முன்னுரிமை கொடுங்க, பெண்கள் பாதுகாப்புக்கு தான் முன்னுரிமை. அதனால நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாங்க, அதுதான் வேணும்னு நாங்கள் கேட்குறோம். ஆக்சுவலி வந்துட்டு அது எங்களோட முழுக்க ஒரு விஷயம் என்னென்னா, முதல்ல வந்து ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா குற்றவாளியை ப்ளைம் பண்ண காலம்லாம் போயிடுச்சு. இப்போல்லாம் என்னென்னா விக்டிமே ப்ளைம் பண்ணுறாங்க. இவங்க அங்கே நின்னாங்க, இவங்க இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருந்தாங்க, இவங்க இந்த கிளாஸ் கையை தூக்கினாங்க, பஸ்ஸில் போனாங்க, கையை பிடிச்சிருந்தாங்க, இந்த மாதிரிலாம் ப்ளைம் பண்ணலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அந்த மாதிரிலாம் இல்லாமல் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் முக்கியம். 12 மணிக்கு நகையெல்லாம் போட்டுட்டு போய் தான் பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதெல்லாம் நாங்கள் கேட்கல. நகையே இல்லாமல் போனால் கூட நாங்கள் பாதுகாப்பாக வீட்டுக்குள்ளே போனால் போதுங்கிறத எங்களோட இது. ஸோ அதுக்கான இது சொல்யூஷன் 2026 கண்டிப்பாக மாற்றம் வரும் நம்புகிறோம். என்னோட இதை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பார்த்துட்டோம் எல்லாத்தையும். புதுசாக பார்க்கக்கூடிய டிவிக்கே தான். டிவிக்கே மாற்றம் கண்டிப்பாக கொடுக்கும்னு நம்புகிறோம். நம்பிக்கை தானே வாழ்க்கை. கண்டிப்பாக நம்புகிறோம். பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்ற எந்த நம்பிக்கை? ஆக்சுவலி வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் இருக்குது சார். இப்போ வந்து இவ்வளோ வருஷ கட்சியிலுமே இப்போ எதுவுமே புதுசாக ஒரு கட்சி வந்திருக்கு அப்படின்னா டிவிக்கே தான் வந்திருக்கு. அதை தாண்டி வேறு எந்த கட்சியாவது வந்திருக்கான்னு கேட்டால் நம்மளுக்கு இல்லைன்னு சொல்லலாம். ஆல்ரெடி இதில் ஏன்னா இவ்வளோ வருஷ கட்சியிலையுமே அந்த ஒரு நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே தானே இருக்குது. புதுசாக வர்றவங்க இந்த மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்குற காரணமே என்ன, நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால தான். அந்த நிகழ்வுகளுக்கு ஒரு சொல்யூஷன்ஸ் கண்டிப்பாக எடுத்து வச்சுருப்பாங்கள்ல. ஸோ அதை நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாங்கிறதுக்காண்டி தான் அந்த மாற்றத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி ரெண்டாவது என்னென்னா அந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா ஆக்சுவலி வந்து அந்த லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் முன்னாடி வரைக்கும் அந்த சஸ்பென்ஸ் போய்கிட்டே இருக்கும். அது ரொம்ப நல்லா இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு சில இடத்துல ரொம்ப லென்த்தாக கொண்டு போயிட்டாங்களா, அது கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. டப்பிங் மட்டும்தான் தமிழில் இல்லாமல் மலையாள டப்பிங்காக இருக்கிற மாதிரி நம்மளால் ஈஸியாக கேப்சர் பண்ண முடிஞ்சிச்சு. ஆக்சுவலி மலையாளம் க்ரைம் மூவி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. நல்லா இருந்துச்சு, படம் நல்லா இருந்துச்சு. இல்லை ஒரு லேடிஸு பற்றி தான் நல்லா தான் சொன்னாங்க, நல்லா தான் இருந்துச்சு. நல்லா தான் போயிடுச்சு, நல்லா ஜஸ்டிஸாக நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. மூவி வந்து நல்லா இருந்தது. பெண்களுக்கு எதிரான பெண்களுக்கு நடக்கிற வன்முறைக்கு எதிராக வந்து படம் எடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் மைனராக சின்ன சின்ன ஃபால்ஸ் வந்து இருக்குது. அது என்னென்னா மேபி டெக்னிக்கலாக அல்லது பட்ஜெட் சம்மந்தமாக வந்து இருந்திருக்கலாம். அதை தாண்டி வந்து கதை வைஸ் வந்து கரெக்டான நல்ல கதை தான் எடுத்திருக்காங்க. இப்போது நிறைய பேர் 200 கோடி 300 கோடி போட்டு ஒர்ஸ்டான மூவி எடுக்கிறதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. அண்ட் டப்பிங் மிக்சிங் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாம். முக்கியமாக மியூசிக் வந்து அவங்க ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு பேசுகிற சீனில் வந்து மியூசிக் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால எங்களால் வந்து அதில் கூட வந்து எமோஷனலாக வந்து ஒன்றி போக முடியல. ஸோ அது மாதிரி மைனராக சின்ன சின்ன ஃப்ளாஸ் இருக்குது. அண்ட் டப்பிங் விஷயத்தில் சில பேருக்கு வந்து மலையாள நடி அடிக்கிற மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. ஸோ அதுதான். மற்றபடி மூவிஸ் குட் டு வாட்ச். தேங்க்யூ. அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க பிரதர். அது முக்கியமாக அந்த போலீஸ் கேரக்டரில் வரத்தவங்க துவாரகா அவங்க பேர், அவங்க வந்து ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ரஃப் அண்ட் டஃபாக பண்ணியிருக்காங்க. இட்ஸ் குட். அந்த இது வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு விஷயம். இந்த இன்டர்வலில் வந்து டக்குன்னு ஆஃப்டர் இன்டர்வல் அவங்க வந்து கோட் சூட் போட்டு வரும்போது வந்து எங்களை பார்த்தோன்னே வாவுன்னு சொல்லி ஒரு ஃபேக்ட் உண்டாயிடுச்சு. அது நைஸ்.
அதுக்கப்புறம் தமிழக அரசோட அலட்சிய போக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா, நிறைய கேஸ் வந்து பெண்டிங்கில் வந்து இன்னும் அப்படியே இருக்குது கிடப்பில். ஸோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணுற மாதிரி வந்து நிறைய உள்ளே வந்து பேசியிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த உள்ள கேஸில் இருக்கிற சின்ன சின்ன மைனரான சில டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா, பெரிய தப்பு செஞ்சவங்க வந்து சின்ன தப்பு போய் ஈஸியாக ஒளிஞ்சிக்க முடியும். அந்த தனி ஒருவனில் சொல்கிற மாதிரி எல்லா தப்புக்கு பின்னாடி வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய ஆள் இருப்பான் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இட்ஸ் ஒரு இது கண்டிப்பாக ஒரு ஃபில்ம் மேக்கர் வந்து ஓப்பனிங் ஒரு படம் பண்ணுறாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் மூவிஸ், அதுக்கான ஃபில்மிங் கரெக்டாக நல்லாவே இருந்தது எல்லாமே. இட்ஸ் குட். கண்டிப்பாக தாராளமாக பார்க்கலாம். பெண்களுக்காக மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கான படமும் கூட. தேங்க்யூ. சாங்ஸ்லாம் பரவாயில்ல ப்ரோ. ஐ மீன் மனசுக்குள்ள அந்தளவுக்கு ஓட்டலை. பிகாஸ் மியூசிக், நம்ம மியூசிக் எந்த அளவுக்கு மனசில் ஓட்டுதோ அந்த அளவுக்கு தானே வந்து படமும் ஓட்டும். ஸோ அதுதான். தேங்க்யூ சார். காமெடிலாம் அவ்வளோவா இல்லை. இந்த மாதிரி படத்தில் இப்படி காமெடிகள் வந்து இருக்கும். ஸோ காமெடிகள்லாம் அவ்வளோவா இல்லை, பட் இட்ஸ் குட். அந்த போலீஸாக வந்து ஒருத்தர் நடிச்சிருந்தார் சைட் கேரக்டரில். அவர் வந்து கொடுக்கப்பட்ட மீட்டருக்கு மேலே ஆக்ட் பண்ணுற மாதிரி வந்து ஃபீல் ஆச்சு. அது எங்களுக்கு லைட்டாக ஃபன்னாக வந்து ஃபீல் ஆச்சு. பட் அவர் வந்து எமோஷனலாக தான் ஃபீல் பண்ணார். அது எங்களுக்கு நல்லா இருக்கு. பெண்கள் பாதுகாப்புக்காக சொல்ல வந்திருக்கிறாங்க. ஒரு பெண்கள் வந்து எப்படி ஆடை அணியணும், என்ன மாதிரியான ஒரு ஃப்யூச்சருக்கு போகணும், பெண்கள் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அது பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்றது வந்து அதில் சொல்லியிருக்காரு. பட் ஆனால் அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு ஃபேமிலி ஓரியன்டான படம் தான், ஆனால் உட்காந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. படங்களை தவிர்த்து இப்போ அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. ஆமாம், இதுக்கான நீதி வந்து படத்தில் கிடைக்கும், ரியல் லைஃப்ல கிடைக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பாக இருக்கிற ஆட்கள் இருக்காங்களே சார், எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க சார். இன்றைக்கி இருக்கிற போலீஸ், அட்வொகேட், ஜட்ஜ் எல்லாருமே வந்து பயங்கர பிரில்லியண்ட்டாக இருக்காங்க. அதனால் இன்றைக்கி எடுத்திருக்கிற இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்துக்கு அருமையான ஒரு ஸ்கிரிப்ட், நல்லாயிருக்கும். நல்ல ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு, நல்ல எடிட்டிங், நல்ல மியூசிக், நல்ல டைரக்ஷன், அருமையாக இருக்குது. குட் ஜாப். போலீஸ் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க சார். அவங்கவுங்க ஜாப்பை அவங்கவுங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் ரிவே போயிட்டு வந்து காட்டிட்டு இருக்க மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். எல்லாமே கட் ஷாட் போட்ட மாதிரி டக்கு டக்குன்னு முடிஞ்சிருக்கு. பட் ஆனால் கொஞ்சம் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணி தான் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் படம். நல்லா இருக்கு. அந்த கதைக்கு என்ன கேட்குதோ அதுக்கான மியூசிக் சூப்பராக இருக்கு. குட், நல்ல படம் தான். உட்காந்து பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 1.5 மணி நேரம் உட்காந்து பார்க்கலாம் சூப்பராக. ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓப்பன் மைக் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் மறக்காம அமுக்கிருங்க.